ஜென்ராம் இப்போ இந்த நிதி பிரச்சனைன்றது மொழியை தாண்டி நிதி அப்படின்றது இப்போ பலருமே சொல்றது வந்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு அவங்க பல்வேறு முனைகளில் நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, தங்களோட கொள்கைகளை திணிக்கிறாங்கன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறப்ப சூர்யா சொல்றது இதை நிர்வாக ரீதியாக பாருங்க, பிஎம் ஸ்ரீக்குன்னு ஒதுக்கிய ஃபண்டு அமல்படுத்தினா தருவோம், அமல்படுத்தாட்டி இல்லை, இதுதானேங்க அப்படின்றார். இதுல எங்க விமர்சனம் வருது அப்படின்ற அதாவது நிர்வாக பிரச்சனையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துகிறார் ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிறது தான் அதுல சிக்கல். நிர்வாக பிரச்சனை தான், ஆனா அதை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறாரு. ஒன்றிய அமைச்சருடைய வார்த்தைகள்ல தான் இருக்கு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் நிதி தர மாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகள். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகளோட தான் பிரச்சனை அப்படின்னு அந்த இனிஷியலாக தொடங்கிய ஒரு டிஸ்பியூட்டை சூர்யா சுட்டி காட்டுறாரு. ஓகே, அது அந்த குழப்பம் வந்து மாநில அதிகாரிகளோடு பேசியதில் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த சமக்ர சிக்ஷா அபிஞானா அது வந்து முதல்ல சர்வ சிக்ஷா அபிஞானா இருந்து அதுக்கப்புறம் இந்த வடிவம் பெற்றது இல்லை. இந்த வடிவம் பெற்றது அவங்களுடைய குழப்பத்தின் காரணமாக இல்லையா? அவங்க தெளிவாக அப்போ எடுத்த முடிவிலிருந்து இப்போ மாறுறாங்கல்ல. முதல் 5 வருடம் அல்லது 4 வருடம் முடிச்சுட்டு இப்போ மாத்துறாங்கல்ல. அந்த இடத்துல தான் தேசிய கல்விக் கொள்கையே வருது. அதுக்கு முன்னால இந்த திட்டம் சர்வ சிக்ஷா அபிஞான் வரும்போது தேசிய கல்விக் கொள்கையே கிடையாது. அப்போதே அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க முதல்ல போட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு புதிதாக இப்போ சில நிபந்தனைகளை உள்ள சேர்க்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்கொண்டா தான் அது நடைமுறைக்கு வரும். அக்ரிமெண்ட்டுக்கு பொருள் என்ன? எம்ஓயு 2 பேரும் போடுறது தான். அது 2 பேரும் ஒப்புக்கொள்ளாத சூழல்ல நீங்க முதல்ல ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஒத்துக்கல அப்படின்னு சொல்றதே வந்து சரியா இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய லெட்டரை பார்க்காம அதிகாரிகள் வந்து நேரில் பேசினார்கள், அந்த நாகரீகம் கருதி நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. சஃபி சுட்டி காட்டிய அந்த இன்டர்வியூவில் டீசன்சி காரணமாக என்ன கான்வர்சேஷன் யார் சொன்னாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி சஸ்பென்ஸ் வைப்பதன் மூலமாக தாங்கள் சொல்லியதை நிலைநிறுத்துற ஒரு போக்கு இருக்குல்ல. இது வந்து வசந்த மாளிகை திரைப்படத்தில் ஒரு காட்சி இருக்கு, அதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் வந்து சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலியினுடைய நெக்லஸ் காணாமல் போகும். அந்த நெக்லஸ் வந்து வாணிஸ்ரீ, சிவாஜி கணேசனுடைய பிஏ வாணிஸ்ரீயினுடைய சூட்கேஸ்லேருந்து எடுப்பாங்க. ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு வாணிஸ்ரீயோட பாஸ் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீயை பார்த்து கேட்பாரு. என்ன நடந்ததுன்னு கேட்காம ஏன் இப்படி செஞ்சேன்னு அவர் கேட்டதில் கோபம் அடைஞ்சு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பணக்காரங்க சின்னதுரை, நீங்கள் நினச்சா இந்த நெக்லஸ் வந்து என்னோட சூட்கேஸ்லேருந்து மட்டும் இல்லை, என்னுடைய கழுத்துலேருந்தே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று அதிகாரத்தை ஒன்றிய அரசு குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அளவை பார்க்கும்போது அதிகாரிகள் சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை, கல்வி அமைச்சர் சொன்னார்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, முதலமைச்சரே நேரில் வரும்போது சொன்னார்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் மக்கள் பார்வைக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் டாக்குமெண்ட்ல இந்த லெட்டர் தான் இருக்கு. வி ஆர் கீன் டு அப்படிங்கிற சொல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். இந்த உரையாடலில் நீங்களும் நானும் பேசுற மாதிரி அமைச்சரும் இந்த அமைச்சரும் பேச முடியாது, அந்த அதிகாரியும் இங்கே உள்ள அதிகாரியும் பேச முடியாது. லீகல் லாங்குவேஜ் வேற, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் வேற, மீடியா லாங்குவேஜ் வேற, பொதுமக்கள் லாங்குவேஜ் வேற. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் நம்ம சிஸ்டத்துக்குள்ள. அதுல நம்ம வந்து நம்ம பழக்கத்தில் உண்டான புரிதலை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜில் உண்டான வார்த்தைகளுக்கு கற்பிக்க முடியாது. வி ஆர் கீன் டுங்கிறத அது திரும்பவும் சுலைமான் டாக்டர் வந்து கிளீனாக சொன்னார். இப்போவும் நாங்கள் அக்கறையோட தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க, நாங்கள் வந்து சேர்றோம், அவுட் ரைட்டாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு அரசனுடைய நிலையை, கல்வித்துறையோட நிலையை அவர் சொல்றார். 2 விஷயம் நீங்க சொல்றது அமிக்கபிளா போற புள்ளின்றது வேற. ஆனா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுறது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுல பேசுறாரு. எல்லா மாநிலமும் பண்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாட்டி இல்லைன்றதும். முதல்வர் வந்து 10,000 கோடினாலே எங்களுக்கு வேண்டாம், ரெண்டுமே இரு துருவ நிலைக்கு போயிடுச்சா? அப்ப இதுக்கு என்ன சிக்கல்? முதலமைச்சர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரா? அவரை அந்த இடத்துக்கு போய் தள்ளுறது யாரு? அந்த புள்ளியை எல்லாரும் மறந்துட்டு இவர் பேசுறாரு அப்படிங்கிறத மட்டும் பேசுவது சரியான விஷயம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நிவாரண நிதி, ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெள்ளம் வருது, மழை வருது,
இங்கே சமாளிக்க முடியாத சேதம் வருது, அந்த சேதத்துக்கெல்லாம் வந்து நிவாரணம் கேட்குறாரு. நீங்கள் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து மட்டும்தான் பணம் கொடுக்குறீங்க, அதுலேருந்து எதுவும் கொடுக்கறது இல்லை. 30,000-40,000 கோடின்னு கேட்டாலும் அங்கேருந்து ஒரு 1000 கோடி கூட வர்றதில்லை. அதுக்கப்புறம் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் 41% டாக்ஸ் டிவால்யூஷனில் வரணும்னா அதுலேயும் வந்து 30%, 32% தான் ஆக்சுவலாக வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மெட்ரோவுக்கான 65,000 கோடி கம்ப்ளீட்டாக லோன் ரூட்டட் த்ரூ யூனியன் கவர்மெண்ட்டு. ஆனால் நம்மகிட்ட நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா விஷயத்தையும் மேலோட்டமாக ஊடகங்களை மேனேஜ் பண்ணி தலைப்புச் செய்திகளாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளவு உண்மைன்னு மக்களை நம்ப செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் செய்கிறவங்களே அதை நம்புறாங்கன்னா அது ஆச்சரியமானது, ஆபத்தானதும் கூட.